நம்ம இந்த சீரிஸோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹன்னாவோட ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இழந்திருப்பாரு. அதனால 2 பேரும் டைவர்ஸ் ஆகலான்னு போயிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் சேர்ந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹன்னாவோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இழந்திருப்பார்ல, அவங்க பசங்க பேர்லயும் ஸ்டாக் வாங்கி போட்டிருந்திருக்காரு. ஆனா அது பிச்சுக்கிட்டு போயிருக்கு. இப்போ அதனால அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்புறம் நேத்து நைட்டு கிம் வேற ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பானா. இப்போ இன்னைக்கு காலையில ரெஸ்டாரண்ட்ல அவன் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கான். ஹீரோயினும் பாக்குறான் அவன் மூஞ்சி. நேத்து என்னாச்சுன்னு தெரியுமான்னு கேட்குறா. இல்லையே எனக்கு தெரியல, எப்படிதான் நீங்களாம் இதெல்லாம் குடிக்கிறீங்களோ எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைன்னு சொல்றான். ஆனா அவ்வளோ கான்ஃபிடன்ஸாலாம் பேசல. ஒருவேளை ஞாபகம் இருக்கும்போது தான் தோணுது. அந்நேரம் அங்க அண்ணாவும் ஏமியும் வர கிம்மும் அவங்க கிட்ட போய் பேசுங்க, நான் ரெஸ்டாரண்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவங்க கிட்டே ஆல்ரெடி இந்த விஷயத்த சொல்லிட்டா போல. அவங்க 2 பேருமே என்ன ஆச்சு, அவன் என்ன சொன்னான்னு தான் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஞாபகம் இல்ல, இல்லைன்னா ஒருவேளை தப்பு பண்ணிட்டோம்னு தோணி இருக்கும், இது சரி கிடையாதுன்னு நினைச்சிருப்பான், அதனால ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்றா. இவங்க இப்படிலாம் பேசுறது இந்த ஏமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சிரிக்குது. அப்புறம் ஹீரோயின், நான் இந்த மாதிரி சின்ன பசங்களை டேட் பண்ணதே இல்லை அப்படின்னு அவங்க டேட் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறா. அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஏமி பொண்ணுலாம் இருந்துட்டு என்ன பண்றதா டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் கிம் என்ன பண்றான்னு பார்த்தா கிச்சனுக்கு நடுவில் கேப் இருக்கும்ல, அதுல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அவன் சொல்லாம இருக்கான். அப்புறம் அப்படியே லைட்டா மேல எட்டி பாக்குறான். ஹீரோயின் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. என்ன இவங்க அதை பத்தி எதுவுமே கேட்கலையே, ஒருவேளை நல்லா இருந்திருக்காதோ, நாம உண்மையை சொல்லி இருந்திருக்கலாமோ ஞாபகம் இருக்குன்னு அப்படிலாம். இவனுக்கு நிஜமாவே ஹீரோயினை பிடிச்சிருக்கதான் செய்யுது போல. இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் பிள்ளையில ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. ஹீரோயின், ஹன்னா, அப்புறம் ஏமி 3 பேரும். அப்ப அந்த குட்டி பசங்களாம் ஒருத்தங்களை பார்த்து அங்க பாருங்க அவங்க பாருங்கன்னு காமிக்க என்னடான்னு பார்த்தா அவங்க வந்து டம்ப்ளிங் கப்பலாம் யூடியூப்ல கப்பல் சேனலை வச்சிருந்திருக்காங்க. ஏமி அப்புறம் தான் சொல்றா, இவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க, நல்ல ஃபேமஸான கப்பல், இவங்க பேர் டம்ப்ளிங் கப்பல், இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிபிரிட்டியை விட இப்ப இவங்க தான் வளர்ந்துட்டு வராங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இதை ஒரு வேலையாவே செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்றா. இவளும் ட்ரை பண்ணிருப்பா போல, ஆனா எடிட் பண்றதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆனதுனால விட்டுடலாம். இப்ப அப்படி நம்ம லாயர் தான் கட்டுறாங்க. அவர் ஆபீஸ்க்கு புதுசா ஒரு ஆள் வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த லேடி ரொம்ப எந்துவா இருக்கு, நான் உங்களுக்கு நிறைய கேஸ் புடிச்சு தரேன், என்னோட அறிவாலையும் திறமையாலையும் எப்படி வேலை பார்க்கறேன் பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப அப்படியே இந்த மாமிஸ் குரூப்பை தான் காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் ஷாப்பிங் போயிட்டு இருக்க அங்க அந்த டம்ப்ளிங் கப்பல் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈத்தனோட அம்மா மூஞ்சிலே அந்த பொண்ணோட முடி பட்டுருது. அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாகுது. அந்த பையன் தான் ஈத்தனோட அம்மா கிட்ட சாரி கேட்கறான். அந்த பொண்ணுலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஈத்தனோட அம்மா கிட்ட வந்து இந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க கரெக்டான டைமிங்ல வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கு. யாருமா நீ அப்படின்னு ஈத்தன் அம்மாவும் கத்த. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க போல. இப்ப இதுங்க 3 அதை பத்தி பேசிட்டு வராங்க. ஈத்தனோட அம்மாக்கெல்லாம் இதுல நம்பிக்கையே இல்ல. என்னது இது இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆம்ல, இவங்கெல்லாம் ஒரு செலிபிரிட்டி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு அம்மா இருப்பாங்க, அவங்க பையன் பேர் லூயிஸ். அவங்க இருந்துட்டு இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ஒரு வீடியோ வைரல் ஆனாலே போதும், இப்ப இவங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லா இருக்காங்க, நானும் பேசாம ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஈத்தனோட அம்மா இருந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும், இதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வர அங்க லாயரும் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கையில ஏதோ ஃப்ரைட் சிக்கன் வச்சிருக்காரு. இவன் இருந்துட்டு ஏதோ ஃப்ரைட் சிக்கன் ஸ்மெல் வருது, நல்லா டேஸ்டா இருக்கும் போலே அப்படின்னு சொல்ல அப்பதான் அவர் கையை பாக்குறா. அவர் தான் வச்சிருக்காரு. அவரும் உன்னை இவளை பார்த்துட்டு போன தடவை மாதிரி இந்த சாப்பாடை கேட்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போன தடவை வந்தால ஹன்னா என் ஃப்ரெண்டு அந்த டைவர்ஸ் வேணும்னு வேற கேட்டாலே அவங்களுக்குள்ள இப்ப ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவர் வேற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காரு, அது இப்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி வீட்டுக்கு வந்து தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அவ போன்ல இந்த டம்ப்ளிங் கப்பல்னு ஒருத்தவங்க வீடியோ வந்துட்டு இருந்துச்சுல, அந்த வீடியோ வருது. உடனே தங்கச்சிக்காரிட்ட கேட்டு இங்க பாரு நாங்க பேசுறதெல்லாம் இந்த போன் ஒட்டு கேக்குது, சாயந்தரம் தான் பேசிட்டு இருக்கோம், இப்ப அவங்களோட வீடியோஸ்லாம் எனக்கு வருது பாரு அப்படின்னு. ஹீரோயினோட தங்கச்சும் ஆமா அந்த மாதிரிதான் நிறைய தடவை நடக்கும், அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அப்படி நம்ம அண்ணாவை கட்டுறாங்க. அவ போன்ல அவ ஹஸ்பண்ட போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவர் டிவி பார்த்துட்டு இருந்தவர் எங்க நம்ம டிவி பாக்குறதுக்கு தான் முறைக்கிறாளோன்னு சொல்லிட்டு ரிமோட்டை தூர வச்சுட்டு பயந்துட்டாரு. பார்த்தா அண்ணா இவரோட பழைய போட்டோஸ் இப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கா. இதெல்லாம் ஏமி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போக அங்க ஏமியோட ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவ ரூமை திறக்கையும் அவளை பயமுறுத்த அவ டமாலும் ஒரு போட்டு போட்டுட்டா. பயந்துட்டா. என்னன்னா அவன் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இந்த ஒய்ஃபை பயமுறுத்தி அந்த ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு ஒரு பக்கம் கழுத்தே சுருக்கிக்குச்சு. இப்ப அப்படி அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிட்ட வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கா. நல்ல வேலை கழுத்து மட்டும் தான் சுருக்குச்சு, என் கை எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, நான் மண்பானை பாத்திரம் எல்லாம் செஞ்சு செஞ்சு ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் இந்த ஷனனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீடியோ போட்டுப்பாங்க போல, அது நல்ல வைரல் ஆயிருக்கு. ஷனன் அந்த பொண்ணு இருக்கால, அவளை டான்ஸ் பண்ண வச்சு ஒரு வீடியோ போட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஏமி இருந்துட்டு நீங்களும் உங்க
ஸ்டோரியை போடலாம்ல, இப்பெல்லாம் டைவர்ஸ் ஆன ஸ்டோரி எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க, வீடியோ வைரல் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் ஷனனோட அம்மா வீடியோஸ்க்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறா. எல்லாமே திட்டி வேற நிறைய போட்டிருக்காங்க. சரி எதுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறா. இப்ப அப்படி நம்ம கிம்ம தான் காட்டுறாங்க. அவன் எப்பவுமே ஸ்கூட்டர் போர்டுல தான் போவான். இந்த ஸ்கேட் போர்டுல சைக்கிள் வச்ச மாதிரி இருக்கும்ல, அதுதான். காலையில வேலைக்கு கிளம்பிட்டான். இன்னைக்கு எப்படியாவது ஹீரோயின் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். ப்ரப்போஸ் பண்ண போறானா இல்ல ஞாபகம் இருக்குன்றது மட்டும் தான் சொல்ல போறானான்னு தெரியல. ஆனா சந்தோஷமா கிளம்பினவன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான். இப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் காலெல்லாம் போட்டோ எடுத்து, இன்னைக்கு என்னால கஃபே திறக்க முடியாது, அடிபட்டுருச்சு, அதனால லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோயின் ஒருவேளை கிம் அவாய்ட் பண்றானோ அப்படின்னு நினைக்கிறா. இப்ப அப்படி ஜெய ஸ்கூல்ல கொண்டு விட அங்க ஷனனோட அம்மா இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்தோன்னே அவங்க கிட்ட போயிட்டு, உங்க வீடியோவை நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு, நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல. இல்ல எல்லாரும் போடுறாங்களே நானும் சும்மா போட்டேன், அந்த வீடியோ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு கஷ்டம் இருக்கு, நிறைய பேர் ஹேட் கமெண்ட்ஸ் தான் பண்றாங்க, அவங்க மேலாம் பேசாம கேஸ் போடலாம் போல இருக்கு. ஆனா எனக்கு தான் ஒரு லாயரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நம்ம லாயர் ஆபீஸ்ல அங்க புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துச்சுல, அந்த பொண்ணு லாயர் வீடியோ பண்ண சொல்லுது. அவர் முதல்ல முடியவே முடியாதுன்றாரு. உங்களோட செல்ஃப் ப்ரமோஷன் இது, நிறைய பேர் இதுதான் பண்றாங்க, எத்தனை லாயர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ஜிம் லாயர், சிங்கிங் லாயர், டான்சிங் லாயர்னு, நீங்களும் பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண அவரும் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கரெக்டா அந்நேரம் ஹீரோயின் ஷனனோட அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா. அவங்க எல்லாம் பார்த்துட்டு முழிக்கிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே, யோ உன்னை எவ்வளவு பெரிய லாயர்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன், இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்குறா. அப்புறம் ஒரு வழியா அவங்க எல்லாம் உட்காந்து பேச ஷனனோட அம்மா விஷயத்த சொல்றாங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன், அதுல நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு. அதுக்கு லாயர் என்ன சொன்னான்லாம் தெரியல. அப்படி ஷனனோட அம்மாவை அனுப்பிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா, அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நான் உங்களை ஒரு பெரிய லாயர்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன், நீங்க அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி அப்ப என்னால சிரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அப்புறம் அப்படி நடந்து வந்துட்டு இருக்க அண்ணாக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த கடை வருது. இப்ப அங்க ஹீரோயினை பார்த்ததுமே அந்த கடைக்கார லேடி ஹாய் எல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து லாயரும், அது எப்படி உங்களை சுத்தி உள்ளவங்க உங்ககிட்ட எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க, எனக்கு தான் சரியா பேச தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஷனனோட அம்மா வந்திருந்தாங்கல்ல, அப்போ நம்ம லாயர் இருந்துட்டு, இந்த கேஸ் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, முதல்ல நம்ம இவ்வளோ பேர் மேல கேஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு டைமும் காசும் செலவாகும். இந்த சோஷியல் மீடியா சர்வர்லாம் இங்க இருக்காது, அவுட் சைட் த கண்ட்ரியில தான் இருக்கும், நம்ம ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அதெல்லாம் ப்ராசஸ் ஆக ரொம்ப டைம் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த கேஸை இந்த ஆள் விட்டுருவாருன்ட்டு ஷனனோட அம்மா கிட்ட, இந்த கேஸ் நடத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அதை தான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல, ஷனனோட அம்மா ஒண்ணு, அதெல்லாம் பரவாயில்ல, நான் கூட அவர் கேஸ் எல்லாம் வேணான்னு சொல்றாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோக்கு இப்பதான் புரியுது நம்ம தப்பா பேசுறோமோ அப்படின்னு. இப்ப திரும்ப இங்கே வந்தா, ஒரு கிளைண்ட் வந்தா இப்படியா பேசுவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நீ தான் நல்லா பேசுறியே, அதே மாதிரி நான் என்ன பேச வரேன்றது உனக்கு புரியுது இல்ல, பேசாம நீ என்கிட்ட வேலைக்கு வரியா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அப்படி நம்ம கிம்மா கட்டுறாங்க. அவன் அவனோட கஃபே முன்னாடி நின்றுட்டு இருக்கான், காலில் அடிபட்டு இருக்கு. அப்படியே அன்னைக்கு நடந்ததை யோசிச்சு பாக்குறான். அவன் கிஸ் பண்ணதெல்லாம் அவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எப்படியாவது நம்ம ஹீரோயின் கிட்ட நாளைக்கு உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அப்படி நம்ம லாயரும் ஹீரோயின் இருந்தால் கட்டுறாங்க. அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்க, அவர் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே அவளே பாக்குறாரு. இவருக்கு என்னாச்சு, எதுக்கு இப்போ கூப்பிட்டாரு, இவர் பாக்குறதே சரியில்லையே, ஒண்ணு நமக்கு பசங்களே கிடைக்க மாட்டாங்க, கிடைச்சா மொத்தமா வருவாய் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அப்படி ஜோசியம் சொன்னாங்கல்ல, அதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க. இவர் ப்ரப்போஸ் பண்ணதான் வராருன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவரு, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸா இருக்கலாம், நான் என்ன சொல்ல வரேன்றதை நீ கரெக்டா புரிஞ்சு பேசுறல்ல, அதனால நீ என்கிட்ட வேலைக்கு வா, அது மட்டும் இல்லாம உனக்கு டைவர்ஸ் பத்தி தெரியும், நம்ம பார்ட்னர்ஸா இருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப அப்படி வீட்டுக்கு போய் தங்கச்சிக்கிட்ட இதை பத்தி பேசினா, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல தான் வரணும்னு வேற அவர் சொல்லலையா, உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பவான்னு சொல்லியிருப்பார் போல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு கிம் மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் ஏதோ லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டானா, அதனால கஃபே இன்னைக்கு நீங்க ஓபன் பண்றீங்களான்னு கேட்டிருக்கான். இப்பவும் ஹீரோயின் ஒருவேளை அவன் நம்மளை அவாய்ட் பண்றானோ அப்படின்னு நினைக்கிறா. ஆனா பார்த்தா நிஜமாவே அவன் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டான். அந்த கடவுளே ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்ல விடாம தடுக்கிறாரோன்னு நினைக்கிறான். ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லி ஆவேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோயின், ஹன்னா, அப்புறம் ஏமி 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷனனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இந்த டம்ப்ளிங் கப்பலோட சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்களாம், அதை பத்தி தான் பேசிட்டு வராங்க. இப்ப அப்படி ஹீரோயின் கஃபேல வச்சு லாயருக்கு அவ வேலைக்கு வரதா சொல்லி மெசேஜ் அனுப்புறா. அதே நேரம் அங்க ஈத்தனோட அம்மாவும் லூயிஸோட அம்மாவும் வராங்க. அதான் அந்த மாமிஸ் குரூப்ல உள்ளவங்க தான். ஷனனோட அம்மாவை மட்டும் காணும். ஹீரோயின் யோசிக்கிறா, என்ன அவங்கள மட்டும் காணும் அப்படின்னு. அப்போ இந்த லூயிஸோட அம்மா, அல்கார்தம் நம்ம வீடியோவை ப்ரமோட் பண்ணிட்டா போதும், வைரல் ஆயிரும், நாமளும் ஷனனோட அம்மா கூட வீடியோ எடுப்போமான்னு கேட்க, ஈத்தனோட அம்மா, சேச்சா அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ வேணா பண்ணு, எனக்கு
எனக்கு ஃபேஸை காட்டுறதுலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் லாயருக்கு உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்றா. ஷனன் அம்மாவோட சக்சஸ்ல ஈத்தனோட அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி. உடனே இவர் அந்த மெசேஜை பார்த்துட்டு பரவாயில்ல அதுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சாலுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. யார் என்னன்னு தெரியல, ஆனா அவர் மூஞ்சி வாடுது. இப்ப அப்படியே ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா நம்ம கிம் வேகமா ஹீரோயின் எப்படியா சொல்லிடணும்னு வரான். கரெக்டா அதே நேரம் ஈத்தனோட அம்மா கிட்ட திடீர்னு ஷனனோட அம்மா வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஈத்தனோட அம்மா தான் நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதுங்கெல்லாம் லோ கிளாஸ், மத்தவங்க பாக்கணும்னு அலையுதுங்க, அதுவும் அவங்க பசங்க என்ன நல்லாவா இருக்கு, அதுங்கெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஷனனோட அம்மா ரொம்ப சண்டை போடுறாங்க. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, நான் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன், ஆனா இப்போ இப்படியா கமெண்ட் பண்ணுவேன், அதுவும் என் குழந்தைங்களை பத்திலாம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு இருக்காங்க. இதை வேற நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா 3 பேரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப சண்டை போட்டாங்கல்ல, அப்போ அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இப்ப இவங்க 3 பேர் ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அதனால சமரசம் ஆயிட்டாங்க. அதோட ஷனனோட அம்மா எந்த கேஸ் வேணான்னு வேற சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப அப்படி நம்ம லாயரும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் போடுறதுக்கு ஹீரோயின் சாரி கேட்க, சரி இதுலலாம் என்ன இருக்கு, இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஹீரோயின் நீங்க நல்லா சரக்கடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. சேச்சா அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமா நானும் ஜெய வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவா சரக்கடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம லாயரா அவர் கதையை சொல்றாரு. அவர் ஒய்ஃப் இவரோட பர்த்டே அன்னைக்கு வேலை முடிய லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஆனா அப்படி போய் சொல்லிட்டு வேற ஒரு பையன் கூட ட்ரிப்பு போயிருக்காங்க. இந்த விஷயம் லாயருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரியாத மாதிரி இருந்திருக்காரு. ஏதோ ஒரு நம்பிக்கை திரும்பி வந்துருவாங்கன்ற மாதிரி. அப்போ ஹீரோயினும் எனக்கும் என் ஹஸ்பண்ட் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஏதோ தப்பு பண்றானோன்னு தோணுச்சு, நான் கூட அவன்கிட்ட கேட்டேன், அவன் இல்லவே இல்லைன்ட்டான், ஆனா கடைசியில பார்த்தா எங்களுக்குன்னு வாங்கின வீட்டுல வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப லாயர் இருக்கார்ல, அந்த வீடு அவங்க கல்யாணத்துக்கு வாங்கினதுதான் போல, அதெல்லாம் சொல்லிட்டு அழுகுறாரு. ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாரு. இப்ப அப்படி 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க, இடையில அந்த பார்க் வருது. 2 பேரும் உடனே சின்ன பிள்ளைங்க மாதிரி அங்க போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த லாயர் கம்பியெல்லாம் பிடிச்சி தொங்க அதை ஹீரோயின் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு லாயரோட கையை ஒரு கம்பியில மாட்டிக்கிச்சு. 2 பேரும் சேர்ந்து இழுத்து இழுத்து பாக்குறாங்க. அப்போ 2 பேரும் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம லாயரு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோயின் வீட்டுல முழிக்கிறாரு. என்னடா நடந்துச்சுன்னு ஷாக் ஆக அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.